அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல். நம்மளுக்கு வந்து நம்ம மாமி ஊருக்கு போயிட்டு வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து மஸ்கோத் அல்வாவா கன்னியாகுமரியிலேருந்து. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. இது வந்து நேந்திர சிப்ஸு. அதுக்கடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எதுவும் ஒரு பழத்தில் செஞ்சு கேட்கும். இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு நான் வந்து சாப்பிட்டு காட்ட போகிறேன். அடுத்தது இது வந்து திருநெல்வேலி அல்வா இம்போர்ட் பண்ணிட்டாங்க ராமேஸ்வரம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த அல்வா வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இந்த அல்வா எவ்வளோ டேஸ்டா இருக்குன்ட்டு. அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த பழ கேக்க பிரிக்க போறோம். அப்படி பயங்கரமா இருந்துச்சு. நம்மளோட வந்து நட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை எடுத்து நம்ம இப்படி வச்சுட்டு இது வந்து கையில தொட்டு பார்த்தாலே வந்து ரெண்டு கையாலே பிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டா இருந்துச்சு. பாருங்க சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்கணும். அவ்வளோ அழகா இருந்துச்சு. சாப்பிட செம்மையா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இருந்துச்சு. இந்த ஒரு வாய் திங்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. பாக்கி எல்லாத்தையும் இந்த கேமராமேன் ஆட்டையை போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த மஸ்கோத் அல்வா அதையும் பிரிச்சாச்சு. அதை வந்து பிரிச்சு அப்படியே எடுத்து அப்படி ஒரு மாதிரி ஃபுல்லா கேக் மாதிரி வந்துச்சு. கட் பண்ண அப்படியே வந்து எப்படி சொல்றது ஒரு மாதிரி இழுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் எல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. கட் பண்ண தானே கஷ்டமா இருக்கு, ஆனால் சாப்பிடும்போது வந்து அவ்வளோ நல்லா அப்படி சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெய் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் சொட்ட பயங்கர டேஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக நல்லா மஸ்ட் ட்ரை நல்லா சூப்பராக திங்கலான்னு சொல்கிறேன் நான். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆனால் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இது வந்து கலர் போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரிஜினல் நேந்திர சிப்ஸா, ஒரிஜினல் ஸ்டைல். உங்க ஊர்ல எல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு, அது வந்து என்னென்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம